இப்போ அந்த 5 இன்ஜினியரில் ஒரு இன்ஜினியர் நமக்குள்ள இருக்கிற இன்ஜினியரை பார்க்க போகிறோம். ஆனால் அவருக்கு அறிவு கிடையாது. அவர் உள்ள அறிவு இருக்கு, ஆனால் அதுக்கு அவருக்கே தெரியாது. அந்த இன்ஜினியரை பற்றி நாம் பேசுவோம். கண் அந்த இன்ஜினியருக்குள்ளே நமக்கு எப்படி உடம்புல வந்து தலை, உடம்பு, இப்படி நிறைய பார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த இன்ஜினியருக்குள்ள நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று கார்னியா, பப்பிள், லென்ஸு, ஐரிஸு, அதுக்கப்புறம் வந்து கார்னியாவுக்கு அடுத்து உள்ளே ஒன்று இருக்க ஆப்டிக் நர்வ்ஸு, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கா. இல்லை அது கண் கோலத்தில் இருக்குது, அது ஞாபகம் இல்லை சொல்கிறேன். அந்த ஆப்டிக் நர்வ்ஸில் வந்து நியூரான்கள் இருக்குது. நியூரான்கள் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு. அது பெரிய சப்ஜெக்ட். நியூரான்கள் அது ஏகப்பட்ட வேலை செய்யும். இப்போது நமக்கு எப்படி நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு பொருளை நமக்கு எப்படி தெரியுது? இல்லை இப்போ நைட் ஆயிடுச்சு, டோட்டலாக எல்லாமே ஆஃப் பண்ணோம். நம்ம ரூமில் ஒரு அமாவாசையில் இருக்கோம், வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இதெல்லாம் தெரியுமா? கம்ப்ளீட் டார்க்னஸில் எதனா தெரியுமா? தெரியாது. எதுக்குன்னா லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? லைட் வரும். எதுமா? ரெட்டினா உள்ளே இருக்கு. ஆப்டிக் நர்வ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ரெட்டினா. வெரி குட். இது படிச்சிருக்கீங்க? இது 10th வருது. ரைட். இப்போ ப்ளஸ் 2ல் படிக்கலையா? போதெல்லாம் நீங்கள் இன்ஜினியர் பயாலஜி படிக்கலாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, லைட் ரேஸ் நமக்கு வந்து கார்னியாவில் படுது, பப்பிள்ஸில் வந்து இது நிறைய ரியாக்ஷன் போயிட்டே இருக்கு. அந்த ரேஸில் என்ன இருக்குது? அந்த ரேஸ்க்குள்ளே என்ன இருக்குது? ஃபோட்டான்ஸ். ஃபோட்டோன்ற வார்த்தை எதில் வருதுன்னா ஃபோட்டோன்ஸ்கள் வருது. ஃபோட்டோன்ஸ் வந்து ஒரு ஒளி துகள். அது ஒரு மேட்டர் கிடையாது, அது ஒரு ஆற்றல் கிடையாது, அது கடவுள் கொடுத்துருக்க ஒரு சக்தி. அதுக்கு வந்து ஒளி துகள், லைட் பார்ட்டிகல்னு பேர். அது மேட்டர் கிடையாது. இப்போ மேட்டர்னால் ஒரு அணு எடுத்துக்கிட்டோம்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், பார்ட்டிகல். அதெல்லாம் பார்ட்டிகல் 3 சேர்ந்து ஒரு மாஸ். அதுக்கு மாஸ் கிடையாது. மாஸ் இருந்தால் அதுக்குள்ளே போகாது. இப்போ லைட் இந்த பக்கம் வருது இல்லை, அது ஒரு ஆற்றலோ மாஸாக இருந்தால் இந்த பக்கம் வராது. அதனால் அது ஒரு எனர்ஜி கிடையாது, அது ஒரு மேட்ரு கிடையாது. அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப். கடவுளுடைய சிருஷ்டியில் அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப். அதுக்கு பேர் லைட் பார்ட்டிக்கல். அது ஸ்பீடு பர் செகண்டு 3 lakhs km/s. அது சூரியன்லேருந்து வரும். சூரியன்லேருந்து எப்படி வருதுன்னா, அங்கே ஆட்டம் பழக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம் பழக்கும்போது புரோட்டான்லேருந்து வெப்பம், வேவ்ஸ், ஹீட் வேவ்ஸ் வெளிப்பட்டு அதுலேருந்து வர்றது தான் ஃபோட்டோன்ஸ். இப்போ நைட்டில் வந்து டியூப் லைட்லேருந்து வரும். அது எலக்ட்ரான்ஸ் மூவிங் இருக்கு இல்லையா, டங்ஸ்டன் ஏரியா, அதுலேருந்து வர்றதும் அப்படியே வரும். ஆக மொத்தம் ஃபோட்டோன்ஸ்கள். இந்த ஃபோட்டோன்ஸோட வேலை என்னென்னா, அது நிறைய இருக்குது. ஒரு பொருள் மேலே பட்டுச்சு, இப்போ இந்த ஒரு பொருள் இருக்குது, இது மேலே பட்டுச்சு, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்போது அது எம்டியாக தான் வரும். இது மேலே ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்பொழுது இதோட கலரை உணர்த்தும், இதோட டிஸ்டன்ஸை உணர்த்தும். கலர் அண்ட் டிஸ்டன்ஸை உணர்த்தும். அதுதான் அதோட வேலை. அது இயற்கையில் இருக்குது. இப்போ இருக்குன்னா இந்த ஏரியா இருக்குது, இந்த டிசைன் ஏரியா இல்லை, இந்த டிசைன் ஏரியா இதில் மட்டும் பல லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ்கள் படம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த கலர் கொண்டு போகும். இப்போது ஒரு இதாக இருக்குது, சின்ன ஒரு டிசைன் கலர் இருக்குன்னா, இப்போது இந்த முடி மேலே பட்டுச்சுன்னா அது வந்து வோல்டேஜ் மைனஸ் வோல்டேஜ் காமிக்கும்.
மைனஸ் வோல்டேஜ் வோல்டேஜ் மட்டும்தான் காமிக்கும். புரியுதா? இப்போ நான் ஒரு டிராயிங் போடுறோம்னா ஃப்ளாட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது ஃப்ளாட் பேப்பர்லாம் போட முடியும். டைமென்ஷன் அது கண்டுபிடிச்சிடல, அது உண்மை கிடையாது. முந்தும் ஃபோட்டோ தான் வரும் எனக்கு. இப்போ இந்த மூக்கு இப்படி மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மடிப்பு இங்கே ஃபோட்டோன்ஸ் லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே வரும்போது வெளிச்சம் கம்மியாக இருக்குது. நீங்களும் இன்ஜினியரிங் இந்த மடிப்பு வருது இல்லையா, நமக்கு எப்படி நான் உன்னை எப்படி பார்க்குறேன், உனக்கு மூக்கு எப்படி இருக்குது, இந்த பெண்டு எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. நான் உன்னை அங்கே பார்க்குறேன்னா அப்படின்னா அங்கே பார்க்கல, நான் உள்ளே தான் பார்க்குறேன். இந்த மாயைன்னு பேர். நான் இப்போ அவங்கள அங்கே பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே பார்க்குற வேலை இந்த கண்ணோட ஆர்கான்ஸோட வேலை, நம்ம வேலை இல்லை. நம்ம எங்கே பார்க்குறோம் எல்லாத்தையும் உள்ளே தான் பார்க்குறோம், எல்லாம் உள்ளே தான் உணர்கிறோம். வெளியில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு இப்போ சீம்ஸ் டு பி ரன்னிங். அதே மாதிரி வி ஆர் ஃபீல்ஸ் டு பி அவுட் சைட். ஆனால் அங்கே அவுட் சைடில் கிடையாது. வி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி இன்சைட், இன்னர் கான்சியஸில் தான் நம்ம அதை உணர்றோம். ரைட்டு. இப்போ அந்த ஃபோட்டோன்ஸ் வந்து ஒரு புள்ளி கூட மிஸ் ஆகாது. இப்போது இந்த நெட் இருக்கு இல்லையா, இதில் லட்சக்கணக்கான ஃபோட்டோன்ஸ் ஒரு படம். இப்போ இங்கே இந்த பெண்டு இருக்கு இல்லையா, அங்கே லைட் ரேஸ் என்னாகும், வோல்டேஜ் கம்மியாகிடும். அதனாலே இந்த இங்கே ஒரு கோடு இருக்கிறது நமக்கு தெரியுது. புரியுதா? ஏன்னா இது பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிறது, இங்கே பள்ளம் இருக்கிறது நம்ம அங்கே உணர்த்துறது ஃபோட்டோன்ஸ். எப்படி உணர்ந்ததுன்னா இங்கே ஃபோட்டோன் படம், இங்கே வோல்டேஜ் கம்மியாகிடும். புரியுதா? அதை உணர்த்தும். இப்போது ஒவ்வொரு இதுலேயும் ஃபோட்டோன் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அது வந்து மெசேஜை கன்வெர்ட் ஆகுது. மெசேஜை கன்வெர்ட் பண்ணோம். இது அப் டு பப்பிள்ஸு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணோம். கார்னியா இது எல்லாமே வந்து அதை வந்து அந்த வோல்டேஜ் அந்த கணக்கு அது சொல்லிடும். இந்தந்த ஏரியாவுக்கு அது ஒன்று கூட மிச்சமாகாது. ஒரு ஊசி நுனி இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டு கூட மிஸ் ஆகாது. அது க்ளீனாக ஒப்படைச்சிடும் கார்னியா கிட்ட. அது என்ன சொன்னது, கார்னியல்ல ரெட்டினா வந்து ரெட்டினா மெசேஜை கன்வெர்ட் பண்ணும், அதாவது சிக்னல். புரியுதா? சமிங் சைட் அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல். அது சிக்னலாக மாற்றும். எப்படின்னு சொல்கிறேன் பாரு. இப்போ நம்ம பேசுறது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் கேட்குமா? டிராவல் ஆகும், ஆனால் இன்டென்சிட்டி கம்மி ஆகிட்டே போயிடும். அங்கே இருக்கிறவங்கள கேட்காது, லேசாக கேட்கும். ஊர் ஃபுல்லாக கேட்கறதுனா லவுட் ஸ்பீக்கர் மைக் வச்சு போட்டால் ஊர் ஃபுல்லாக அரசியல்வாதிகள் பண்ணுறது. இங்கே பேசுறது ஜெர்மனில் உடனே ஃபோனில் கேட்குதுல்ல, ஜெர்மனுக்கு ஃபோனில் எப்படி கேட்குது? சிக்னல்ஸ் மாதிரி டிராவல் ஆகி போகும். எங்கே போகுது? சிக்னல் மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகி போகும். இது அந்த வேலை செல்லு பண்ணும். இப்போ நம்ம பேசுறது மெக்கானிக்கல், அப்புறம் எலக்ட்ரிக்கல் மாற்றுது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் வச்சுருக்கான். அப்போ அது சிக்னல் ஒன்று மாறி போயிடும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே அனுப்பிச்ச உடனே அது வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகிடும். இப்போ ஜூம் மீட்டிங் வைக்கிறோம், ஜெர்மனில் ஒருத்தர், அமெரிக்காவில் ஒருத்தர், ஜப்பானில் ஒருத்தர், உடனே எல்லோரும் அட்டன் பண்ணுறோம். அது கிளாரிட்டி, வாய்ஸ் கிளாரிட்டி வரது தான் டவர். மற்றபடி இது அப்படியே கூட போகும். இந்த போலீஸ் இது வச்சுருக்காங்க இல்லையா, பாக்கிட்டேக்கு, அது வந்து 10 கிலோமீட்டரில் கூட சரௌண்டு. அதுக்கு வந்து டவர் கிடையாது, அதுக்கு சிஸ்டம் அதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இதாகும், பட் ரீச் சரியாக கிளாரிட்டி இருக்காது. அதனால் டவருக்கு போயிட்டு இது பண்ணும்போது கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கு தான் டவர். வழியில் வைக்காது, உள்ளே வச்சு. இப்போது இப்படி தான் அது வந்து சிக்னலாக மாற்றி நியூரான்கள் கிட்ட கொடுத்து, நியூரான்கள் வந்து மூளையில் ஒரு இடத்துல நம்ம உணர்றோம்.
மூளையில் உணரும். இதுவரையும் தான் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் அங்கே அப்போ போகுது, ஏன் அங்கே உணர்றோம்? அப்போது உணர்றவன் அங்கே தானே இருக்கான். புரியுதா? உணர்ற ஆள் எங்கே இருக்கான்? மூளையில். அப்போ அந்த ஆளுக்கு என்ன வடிவத்தில் இருக்கான்? அந்த ஆள் என்ன ஷேப்பில் இருக்கான்? உருவம் கிடையாது. உருவம் கிடையாது. அதான் நாம் ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த உருவம் கிடையாது. இந்த உருவம் நாம் கிடையாது. ஸ்பேஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதுதான் ஆத்மா. புரியுதா? இப்போது இதுதான் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். இந்த சயின்ஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டியை உட்கொண்டது தான். இப்போ நம்ம இது ஏன் ஓடுதுன்ற மேட்ருக்கு வருவோம். இப்போ அந்த மலை இருக்கு பாரு, மவுண்டைன், அது ஸ்லோவாக போகுது. அது பார்த்துக்க அண்ணாண்டுகிற மரம் இருக்கு இல்லையா, அண்ணாண்டு தொலைவாக இருக்கிற மரம், அது ஸ்லோவாக போகுது. இப்போ கரண்ட்டு கம்பம் பாரு, இங்கே போகிற கரண்ட்டு கம்பம் ஸ்பீடாக போகும். போதா? இப்போ போயிடுச்சா? இப்போ கரண்ட்டு கம்பம் ஸ்பீடாக பாஸ் ஆகிடுச்சு. இன்னொரு கரண்ட்டு கம்பத்தை பாரு, குயிக்காக பாஸ் ஆகிடும். இந்த மரம் சீக்கிரம் போயிடுச்சு. அந்த மரம் என் லேசாக மூவ் ஆகுது. தூரமாக இருக்குது, டிஸ்டன்ஸ் தூரமாக இருக்குது. அது காரணம் சொல்லணும் இல்லையா? இப்போ மலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாகும். அதுக்கு என்ன காரணம்? எல்லாமே சொல்கிறேன், எல்லாமே ஃபோட்டோன்ஸ் தான். அந்த மலையில் இருக்கிற ஃபோட்டோன்ஸ் இருக்குது. இப்போ கிட்ட இருக்கு இல்லையா? புரியல. இங்க இருக்கிற ஃபோட்டான்ஸ் வந்து அங்க படுறது ரிஃப்ளெக்ட் ஆகிடுது, சீக்கிரமா வந்துடும். ஆனா அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி இல்லை, அது காரணம், சரியான காரணம். இந்த மலை இருக்கு இல்லையா, இப்போ இங்கேருந்து வர ஃபோட்டான்ஸ் கிட்ட பார்க்குறோம், கிட்ட இருக்குது. இதில் இருக்கிற ஃபோட்டான்ஸ் வந்து சிதறாது, இப்படி சிதறும். ஸ்ட்ரைட்டாக தான் போகும், பட் இப்படியும் சிதறும். இப்போ உதாரணமாக இப்போ அவங்க உட்காந்துக்கிறாங்கன்னா எப்படி ஃபோட்டோ எடுக்கிறோம், இந்த உருவம் அப்படியே ஸ்பேஸ் போகும். இது ஃபோட்டோன்ஸ் ரைஸ் போயிட்டே இருக்கும். இப்போ உங்களுடைய உருவம் போயிட்டே இருக்கு, இந்த பக்கம் தான் போகும் ஃபோட்டோ எடுத்தால். இந்த பக்கம் தெரியுமா ஃபோட்டோவில்? நீ கேமரா எப்படி வச்சிருக்கோம், இந்த பக்கம் போகும். இப்போ அதே மாதிரி மலையில் படுதுன்னா இது கம்ப்ளீட்டாக அந்த ஃபோட்டோ கேமராவில் போய் உட்காந்துரும். இது அதிகமாக சிதறாது, அதிகமாக இப்படி சிதறி போயிடும். மலை வந்து ரொம்ப தொலைவாக இருக்கிறது சின்னதாக தருது. ஏரோப்ளேன் எவ்வளோ பெருசு, ஒரு 10 கிலோமீட்டர் மேலே போச்சோன்னா சின்ன ஒரு இது அவரை விதை மாதிரி தான் தருது. காரணம் என்ன? அதில் பட்ட ஃபோட்டோன்ஸ்கள் அது என்ன எல்லா பக்கமும் சிதறிடும். நம்ம ஐ சைட்டுக்கு வர்றது கொஞ்சம் தான் வரும், அதனால் அது சின்னதாக தான் தெரியும். புரியுதா? இப்போ அங்கே இருக்கிற மலை வந்து அது கொஞ்சம் தான் வருது, ரொம்ப பெருசு வர அது ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கம்பம் மூவ் ஆகுதுன்னா அந்த ஃபோட்டோன்ஸ் வந்து ஒரு செகண்டில் அது டிசெப்ட் போயிடுது, அதனால் நமக்கு வந்து சீக்கிரம் போகிற மாட்டேங்குது. ஆக இது எல்லாமே நாம் ரிசீவ் பண்ணுறது, ஓடுறது எல்லாமே என்னன்னா வீடியோஸ் கிடையாது, ஒன்லி ஃபோட்டோஸ் தான். வீடியோ வந்து இங்கே உள்ள கன்வெர்ட் ஆகிடுது. உதாரணமாக இப்போ சினிமா தேட்டரில் ஃபில்மு போதில்ல, ஒரு செகண்டுக்கு வந்து 32, அது ஒரு கணக்கு இருக்குது, 32 ஃபில்மு போகுது. ஆனால் அதை வந்து நம்ம 32 ஃபில்மு கண்ணை அப்சர்வ் பண்ணாது. அந்த ஃபில்மு ரீல் பார்த்துருக்கியா? அந்த ரீலில் எல்லாம் இப்போ உதாரணமாக இப்போ விஜயகாந்த் இப்படி கையை அசைக்கிறான்னா அதில் 32 அப்படி தான் வரும். சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு மட்டும்தான் வரும், மிச்சம்லாம் அப்படியே இருக்கும், மிச்சம்லாம் அப்படியே தான் வரும். அதனால் அது ஆசிட்டிஸ் கண் அதை அப்படியே எடுத்துக்கும். இந்த அசைக்கிற கையை மட்டும்தான் அது வித்தியாசப்பட்டு காட்டும். அதனால தான் நமக்கு படம் பார்க்க முடியுது. இப்போ எல்லாத்தையுமே மொத்தமே நம்ம அத்தனை ஃபோட்டோவை நம்ம பார்த்தோம்னா படமே பார்க்க முடியாது. அப்போது அதுக்கு வந்து அதுக்கு எஃபிஷியன்ஸோட தான் அந்த கண்ணுக்கு ஒரு குறைபாடு, அதுக்கு அதனால் முடியல, அதனுடைய இயலாமை. அந்த இயலாமையினால தான் நம்ம
படமே பார்க்க முடியுது. இப்போ இந்த வர்ற ரேஸ் வந்து இப்போ இந்த மரம் போதில்ல, இப்படி இருக்கும் பொழுது, இந்த பொசிஷனில் இருக்கும் பொழுது ரேஸ் வந்துடுது, அதை கேப்சர் பண்ணிக்குது. ஒரு செகண்டில் ஆயிரக்கணக்கான ஃபோட்டோ அது வந்துடும். அது ஸ்பீடாக வருது இல்லையா? ட்ரெயின் மூவ் ஆகும்போது இப்படி இருக்கிற செடி, இந்த ட்ரெயின் இப்படி மூவ் ஆகும்போது அந்த ஃபோட்டோன்ஸு நம்ம லென்ஸுக்கு வருது. எப்படி வரும்? இது பறவை இப்படி தானே இருக்குது, ட்ரெயின் மூவ் ஆகிடுது, இப்போது இந்த சைடு சிதறது வரும், அப்போ அது வேறு ஃபோட்டோ. கரெக்டாக? மரம் இப்படியே தான் இருக்குது, ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் போனோம்னா நம்ம ஐ சைட்டு வர்றது மட்டும்தான். அப்போ இந்த சைடு வர ரேஸ் தான் வரும், இந்த சைடு வர ரேஸு கம்மியாக தான் வரும், அப்போ அது வேறு ஃபோட்டோ. இப்போ இதில் மேக்ஸிமம் ஃபோட்டோ கவர் ஆகிடும், கம்மியாக ஒவ்வொரு ஃபோட்டோ கவர் ஆகிடும். இது எல்லாத்தையும் சேர்த்து பிரெயின் வந்து கலெக்ட் பண்ணி வீடியோவை கன்வெர்ட் பண்ணும்போது அது ஓடுற மாதிரி இதுதான்.